சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. டிக்டாக் ஆப்பில் வீடியோக்களை பதிவிட்டு வந்த திவ்யா யூடியூபில் கார்த்திக் தன் காதலன் என பேசி பிரபலமானார். ஆபாசமாக திட்டுவது, வீடியோ போடுவது என வலம் வந்த திவ்யா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எனினும் யூடியூபர் கார்த்திக் மற்றும் திவ்யா ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக வந்தபோது அவர்களுக்கு சித்ரா என்பவர் அறிமுகமாக இருக்கிறார். இவர்கள் 3 பேரும் ஒன்றிணைந்து சர்ச்சையான வீடியோக்களை எடுத்து யூடியூபில் பதிவிட்டு வந்துள்ளனர். இதில் திவ்யாவை பழிவாங்க நினைத்த சித்ரா கார்த்திக் மூலம் சிறுவர்களிடம் திவ்யா பாலியல் சீண்டலில் ஈடுபடும் வீடியோவை எடுத்திருக்கிறார். அதை ஆதாரமாக கொண்டு திவ்யாவிடம் பணம் பறிக்க சித்ரா திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் திவ்யாவை மாட்டிவிட போலீசுக்கு போன சித்ராவும் விசாரணைக்குள் மாட்டிக்கொண்டார். இதனையடுத்து 18 வயதுக்குள் இருக்கும் சிறுவர்களை வைத்து ஆபாச வீடியோ எடுத்ததாக திவ்யா, கார்த்திக், வீடியோ எடுக்க உதவிய ஆனந்த் மற்றும் இவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த சித்ரா மீதும் விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 4 பேர் மீதும் போக்சோ உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் திவ்யா உள்ளிட்ட 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணனுக்கு ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.